இந்த எபிசோட நாம இயக்குனர் அபிலாஷ் ரெட்டி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைக்கர் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தந்தை ராஜசேகர் போல் தானும் பிரபல மோட்டார் சைக்கிள் பந்தய வீரராக வேண்டும் என்று சர்வானந்த் ஆசைப்படுறாரு. சர்வானந்த் நிச்சயம் இந்த துறையில் சாதிப்பார் என்று நம்பும் டாக்டர் ராஜசேகர் தனது மகனை குருவாக இருந்து பயிற்சி அளிக்கிறார். இதற்கிடையில் இந்திய மோட்டார் சைக்கிள் பந்தய விளையாட்டு நடக்குது. இதில் தனது மகனை களமிறக்கி உலக அரங்கில் மிளிர வைக்க ராஜசேகர் நினைக்கிறார். தான் நினைத்ததை தன் மகன் செய்து முடிப்பான் என்று நம்புறாரு. ஆனால் ராஜசேகரின் நம்பிக்கை ஏமாற்றும் வகையில் முதல் சுற்றுடன் சர்வானந்த் வெளியேறாரு. தந்தையிடம் இருந்தும் விலகிச் செல்றாரு. இதன் பிறகு பல்வேறு நடைமுறை சிக்கல் சிக்கி அவதிப்படுறார் ராஜசேகர். தன்னிடமிருந்து விலகி வாழ்ந்து வரும் சர்வானந்த் தந்தை நிலை அறிந்து அதை மாற்றுவதற்காக மீண்டும் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரராக களமிறங்க முடிவு செய்கிறார். அவரது முடிவு அவரது தந்தையின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா, தந்தை நினைத்ததை அவர் நிறைவேற்றி காட்டினாரா? இதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்காக 22 கிலோ வரை எடை குறைத்து கடும் பயிற்சியில் ஈடுபட்ட சர்வானந்தின் உழைப்பு படத்துக்கு பெரிய பலம்னு சொல்லலாம். ஒரு முழுமையான விளையாட்டு வீரராக திரையில ஜொலிக்கிறார். ரொமான்ஸிலும் களை கட்டுறாரு. காதல், மனைவி என இரு பரிமாணங்களும் சரியான நடிப்பை வெளிப்படுத்தி ஸ்கோர் செஞ்சிருக்காங்க மாளவிகா நாயர். பாடல்ல கவர்ச்சி விருந்தும் கொடுத்துருக்காங்க. இந்திய மோட்டார் சைக்கிள் பந்தய விளையாட்டை உலக அரங்கில் எடுத்து செல்ல துடிக்கும் ஒரு பயிற்சியாளராக டாக்டர் ராஜசேகர் நேர்த்தியாக நடிச்சிருக்கார். கோபம், ஆக்ரோஷம், சோகம், பரிதாபம் என அனைத்து பரிமாணங்களிலும் அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி படைச்சிட செய்கிறார். அதுல் குல்கரின் வில்லத்தனம் ரசிக்க வைக்கிறதுக்கு இதர நடிகர்களும் சரியான தேர்வுன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் யுவராஜின் கேமரா நாலாப்புறமும் சுழன்று பிரமிப்பை ஏற்படுத்தும் காட்சிகளாக மாறியிருக்கு. இப்ரான் இசை படத்துக்கு ஒன்ற வைக்குது. மோட்டார் சைக்கிள் பந்தய காட்சிகள் பலம்னு சொல்லலாம். முதல் பாதியில் வேகம் குறைவு. மோட்டார் சைக்கிள் பந்தயத்தை மையமாக படுத்தி கதை இருந்தாலும் அதில் குடும்ப சென்டிமெண்ட் கலந்து ரசிக்க வச்சிருக்காரு இயக்குனர். கிளைமேக்ஸ் காட்சிகள் திக் திக் ரகம்.